ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 days ட்ராவல் விளாக் தான். நாங்கள் வந்து ஆல்ரெடி நான் வந்து தட்கால் போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் தட்கால் போடுறதுக்கு தான் வந்திருக்கோம். இது நாங்கள் எப்போ வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்டு. நாங்கள் வந்து கோவிலில் வந்து 3 days வந்து கும்பாபிஷேகம் அப்படிங்கிறனால 3 நாளுமே நல்லா பிஸியாக இருந்துச்சு. இருந்தாலும் கோவில் கும்பாபிஷேகம்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பணும் அப்படிங்கிறனால கம்பல்சரி முன்னாடியே டிக்கெட் போட்டால் தான் கிளம்ப முடியும். ஸ்கூல் வேறு ஓப்பன் ஆனதுனால நாங்கள் பார்த்திங்கன்னா நைட்டு ஃப்ரைடே நைட் வந்து முளைப்பாரியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவில் பூஜையெல்லாம் முடித்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பியில் பார்த்திங்கன்னா ஒரு கோவிலேருந்து கிளம்போதே ஒரு மணி 10 ஆயிடுச்சு. நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி வந்து டிக்கெட் போடுறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகி மறுபடியும் ஸ்டேஷன் வந்தோம். ஸ்டேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே உள்ள அலோடு இல்லை அப்படின்னு ஒரு 2 மணி நேரம் இப்படியே அலைஞ்சு திரிஞ்சு அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் வெயிட் பண்ணி டிக்கெட் போடுற மாதிரி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரைடே நைட்டு டிக்கெட் போட்டோம். சண்டே நைட் வந்து ட்ரெயின் ஏறுற மாதிரி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு சண்டே நைட்டு கிளம்பியாச்சு. ட்ரெயினும் ஏறியாச்சு. தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கரெக்டாக கிளம்புற டைமில் அந்த கோவில் விசேஷத்தில் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு நைட்டுலாம் தூக்கம் இல்லாமல் சும்மா சார் வந்து ஓடிக்கிட்டே இருந்தாங்களா. அந்த ஓடிக்கிட்டே இருந்த அலைச்சலில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கிளம்பும்போது லைட்டாக ஃபீவர் அண்ட் கோல்டு வந்துருச்சு. சரி, இருந்தாலும் டேப்லெட்லாம் போட்டு நம்ம கிளம்பிடலாம், அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சாலே அந்த டயர்டு கொஞ்சம் குறைஞ்சாலே வந்து உடம்பு ரெடி ஆயிரும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் வந்து இன்ஜெக்ஷன்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நாங்கள் ட்ராவல் பண்ணி ட்ரெயின் ஏறினது அடுத்த நாள் மார்னிங். தம்பி பார்த்திங்கன்னா எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபீவர் இருந்துச்சு. என்னடா மார்னிங் ஃபீவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏசியில் புக் பண்ணி வரனால அந்த ஒரு கிளைமேட்டுக்கே உங்களுக்கு அந்த லைட்டாக ஃபீவர் இருக்கும் இல்லைங்களா, அதனால் அந்த ஃபீவர் இருந்துச்சு. ஆனால் என்ன தம்பியை சரியாக சாப்பிடல. நாங்கள் கிட்ட லெமன் சாப்பாடும் அண்ட் புளி சாப்பாடு 2 வேளைக்கு கொண்டு வந்திருந்தோம். சப்பாத்தி இந்த மாதிரிலாம் எதுவும் கொண்டு வரல. கொஞ்சம் ஃபீவர் இருக்கிறனால அதிகமாக சாப்பிட முடியல, கொஞ்சமாக சாப்பிட்டாங்க. எனக்குமே சாப்பிடணுன்னு தோணல. சரி, ஓகே, நம்ம லைட்டாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறக்காக லைட்டாக சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக பகலில் கொஞ்சம் நேரம் ஆக அவங்களுக்கு டயர்ட் குறையவே அவங்க கொஞ்சம் நல்லா ஓகே அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து ஓகே நார்மல் அப்படின்னு வந்தாலே நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பையன் ரெடி ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் வந்து மகாராஷ்டிரா உள்ள என்ட்ரன்ஸ் ஆகியிலே வந்து லைட்டாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஜூன் 20க்கு மேலே தான் பார்த்திங்கன்னா நாக்பூரில் மழை வர ஆரம்பிக்கும். அது நாங்கள் இப்போ வரும்போது லைட்டாக மழை இருக்குங்காட்டி சரி நாக்பூர்லேயும் மழை இருக்குன்னு நினச்சா பார்த்தா நாக்பூரில் செம்ம ஹாட்டாக இருக்குதுங்க. மழையே இல்லை, நல்லா வெயிலாக இருக்குது. நாக்பூர் ரீச் ஆகிட்டோம். இனி அடுத்து டெய்லி ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி பிஸியாக போயிட்டுருக்கோம். ஸோ நாக்பூர் ரீச் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போக போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.